துஷாரா விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ் ஓல்டு தான். பட் இதுக்குள்ளே வந்து பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு இதாக பார்க்குறேன் அப்படின்னா, என் மைண்டில் வந்து ஷோபா தான் மைண்டில் செட் ஆகிறாங்க. ஸோ வட சென்னைங்கிறது இப்போ சில பேர் பண்ணுறாங்க செய்கிறாங்க. அவர் அன்னைக்கே பண்ணிட்டு போயிட்டார். வர பசின்னு ஒரு படம், நேஷனல் அவார்டு படம். ஷோபாவை பார்த்தீங்கன்னா பின்னி இருப்பாங்க ஆக்டிங். ஸோ அவங்களுடைய ஒரு சாயலாக தான் நான் வந்து இப்போது இவங்களை நான் துஷாரா விஜயன் வந்து பார்க்குறேன். தனுஷ் ராயனில் பார்த்தீங்கன்னா அதர் கேரக்டரை வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு அழகு பண்ணி பார்க்கறதுல வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. துஷாரா விஜயனையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதாவது இந்த கேரக்டரை துஷாரா விஜயன் பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்விக்குறியே இருக்குது சார். அதாவது இந்த ராயனுடைய படத்தினுடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே அந்த கேரக்டர் தான். அதை வச்சு தான் கதையை கொண்டு போயிருப்பார். ஸோ அதில் கொஞ்சம் பிசுறு அடிச்சதுன்னா படம் பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து பார்த்து அவர் வந்து செலக்ட் பண்ண துஷாரா விஜயன். அதை கண்டிப்பாக வந்து அவங்க 100% 200% ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. துஷாரா விஜயன் வந்து சார்பட்டா படம் நடிக்கலுமையோ நீதி பண்ணாமலையோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்து ராயனு பண்ணாமல் இருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்காக அவங்க சொந்த படம் ஒன்றும் இல்லை சார், வருஷத்துக்கு 5 படம் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு வசதியான ஒரு ஃபேமிலி. அப்பா கேட்டானா செல்லப்பிள்ளைன்னு சொன்னீங்களா, இந்த 5 கோடி 5 கோடி படம் ஒன்று கூட ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவார். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனாலும் இவங்க தான் விரும்பின டிவிஷன் இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சினிமா பற்றின பல விஷயங்கள், சினிமா பற்றின பல அப்டேட்ஸ் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க சினிமாவில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ண ஒரு மூத்த பத்திரிகையாளர், சினிமா பிரபலங்களோட நெருங்கிய தொடர்பில் உள்ள ஒரு பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேசன் சார் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சந்திச்சதில். சார், தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படம் போன வாரம் ரிலீஸ் ஆனி நல்ல ஒரு வரவேற்பை பெற்று மக்களிடையே நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு, அப்படியே போயிட்டுருக்கு. அந்த படத்தில் தனுஷ் அவருடைய 50வது திரைப்படம் அப்படின்னா ஒரு மார்க்கெட் ரேஞ்சில் உள்ள ஒரு ஹீரோ, தனுஷ் மாதிரி இருக்கிற ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோ படத்தில் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் ராயன் படத்தில் தனுஷோட நடிப்பு, எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பு இவங்களையே ஓவர்டேக் பண்ணி ஒரு நடிப்பு அரக்கி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னே சொல்லலாம், துஷாரா விஜயன். ஸோ அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த நேர்காணல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் தான் சார் உங்களை அழைச்சது. யார் சார் இந்த துஷாரா விஜயன்? எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க? எங்கே தொடங்குச்சு அவங்களோட இந்த லைம்லைட் ஜேர்னி? சார், துஷாரா விஜயனுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் சாணார்பட்டின்னு ஒரு பிளேஸ். கன்னியாபுரம்னு ஒரு கிராமம். ஸோ அங்கே பிறந்து வளர்ந்தவங்க தான் அவங்க. பட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு சுட்டித்தனமான ஒரு பொண்ணாக தான் அவங்க வளர்ந்தாங்க. ஒரு தம்பி, ஒரு அக்கா, நல்ல அழகான ஒரு ஃபேமிலி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கிறது மாதிரி இவங்க வளரும்போதே இந்த நடிப்பு அந்த ஒரு இதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, செய்கிறாங்க. அப்படியே வளர்கிறாங்க. வளர்ந்து எஜுகேஷன் வந்து கோயம்புத்தூரில் வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. ஸோ ஃபேஷன் டிசைனாக மாறி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்போது வந்து வீட்லேயும், ஏன்னா அவங்க வந்து நல்ல ஃபேமிலி, நல்ல குட்வெல் ஃபேமிலி. இப்படி ஒரு ட்ராவல் பண்ணும்போது வந்து அவங்களுடைய மனசில் இருக்கிற ஆசையை வந்து கடைசியாக சொல்கிறாங்க, நான் வந்து ஃபிலிமில் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது வந்து அவங்க வீட்டில் ஒரு ஷாக்கு தான். நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இதாக இருக்கேன் ஏமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசைகள் இருக்கும்ல. அவங்க அப்பாவுடைய செல்லப்பிள்ளை அவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா துஷாரான்னு சொல்லியிருக்கலாம், விஜயன் பேர் சேர்த்தாங்கன்னா அவங்க அப்பா மேலே வந்து ரொம்ப லவ், அப்பா ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு கேரக்டர்ஸு. அப்படி அவங்க ட்ராவல் பண்ணும்போது வந்து அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரிம்மா, உன்னுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் எந்த ஸ்பீட் பிரேக்காக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ உனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீ யோசித்து முடிவு பண்ண மாட்டாங்க. இல்லைப்பா அது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒருத்தர் பைலட் ஆகணும்னு பார்ப்பாங்க, ஒருத்தர் இன்ஜினியர்னு பார்ப்பாங்க, டாக்டர். ஸோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக க்ரீன் சிக்னல் கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ சென்னைக்கு பரப்பிட்டு வர்றாங்க. சென்னைக்கு பரப்பிட்டு வந்து சன் லைஃப்னு ஒரு மியூசிக் சேனல் வச்சுருந்தாங்க. அதில் தான் அவங்க ஆங்கராக உள்ள ட்ராவல் பண்ணுறாங்க. சன் லைஃப்பில் தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கி சன் பிக்சர்ஸ்லேயே ஹீரோயினாகவும் நடிக்கிறாங்க. அதான் ஒரு லக்கி. பட் அதுக்கு உங்களுடைய டேலண்ட்டு தான் சார் காரணம், அவங்களுடைய இண்டிவிஜுவல் திறமை தான். நீங்கள் இப்போது அதாவது திரிஷா, நயன்தாரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக க்யூட்டாக நீங்கள் காமிக்கிறது மாதிரி காமிக்கலாம். அது ஒரு லவ் சாங்கும் சும்மா ஹீரோவோட கட்டி பிடிச்சி மரத்து முன்னாடி சுற்றிட்டு பண்ணுறது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்கணும். கமல் சொல்லுவார்ல, அந்த உள்ளே இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பிடுறாங்க, அது மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு ஆக்டிங் தரமான ஒரு வெறித்தனமான ஒரு இதை ஃபீட்பேக் உள்ளே வச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு தீனி போகிறது மாதிரி தான் ரஞ்சித் சாய்ஸ் அவங்க கண்ணில் படும்போது தான் சார்பட்டா பரம்பரை அது சாய்ஸ் பண்ணுறாங்க. அது ஏகப்பட்ட டிமாண்டில் தான் அது வந்து நிறைய பேரை வந்து ரஞ்சித் செலக்ட் பண்ணி
அந்த வட சென்னையுடைய லாங்குவேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்லாங் வந்து நிறைய பேருக்கு வரலை. சார் இந்த இடத்துல தான் சார் எனக்கு இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ இந்த படத்தில் ராயன் படத்தில் வேணால் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே சார்பட்டாவில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரானுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் இந்த மாரியம்மாங்கிற அந்த ஒரு ஸ்கெட்சு கேரக்டருக்கு வந்து ரஞ்சித் சார் போட்டது வந்து ஒரு வட சென்னை ஸ்லாங்கில் பேசுகிற ஒரு கேரக்டர் சேர்ந்த ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறது. இவங்க வந்து திண்டுக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திண்டுக்கல் அப்படின்னா அது ஒரு ரூரல் பேஸ்ட் ஏரியா, ஒரு கிராமப்புறம் இது. ஸோ அங்கேருந்து வந்தவங்க அந்த ஒரு ஸ்லாங் அதை எடுத்துக்கிட்ட விதம், அதை பெர்ஃபார்ம் பண்ண விதம், அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அவங்களுக்குள்ள அந்த வெறித்தனமான ஒரு ஆக்டிங் பண்ணணும் செய்யணுங்கிற அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருந்ததுனால மதுரை லாங்குவேஜ் எல்லாருக்கும் தெரியும், திண்டுக்கல் லாங்குவேஜ் தெரியும். பட் மெட்ராஸுக்கு அதுக்கும் ஏணி வச்சால் எட்டாவது லாங்குவேஜ். பட் அதுலேருந்து வந்து இங்கே பண்ணும்போது இந்த தமிழ் ரஞ்சித் கேட்டோன்னா நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாதேம்மா, இது இந்த சென்னை லாங்குவேஜே வேறு, அதுவும் வட சென்னைங்கிறது டோட்டலாகவே வேறு. ஸோ அந்த டோனே வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இல்லை சார் நான் பண்ணுவேன் அப்படிங்கும்போது அந்த கேரக்டருக்கு அந்த ஃபேஸு ஆன்ட்டி அந்த இதெல்லாம் செக்அப் பண்ணிட்டாங்க. ஆடிஷனில் பார்க்கும்போது இதெல்லாம் வருது, காஸ்டியூம்ஸ் போட்டு மாற்றும் போது அதை அப்படியே மாறுறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக மாடர்னாக உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. இந்த காஸ்டியூம் போட்டு மேக்கப் போட்டோன்னே அப்படியே மாறுறாங்க டோட்டலாக. ஸோ பரஞ்சித் என்ன எதிர்பார்த்தாரோ ஸோ அந்தளவுக்கு இருக்காங்க. லாங்குவேஜ் மட்டும் இந்த டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்போது இல்லை நான் இதை கற்றுக்குறேன். இப்போ எல்லாமே இங்கிலீஷ் தெரியாதவங்க ஆங்கிலம் கற்றுக்குவாங்க டியூஷன் வச்சு. இவங்க தமிழில் ஸோ மெட்ராஸ் தமிழில் டியூஷன் வச்சு கற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த வட சென்னையிலுடைய அந்த மொழி எப்படி பேசணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்புறம் பாரஞ்சித் சாரை போய் பார்த்து அப்புறம் அவங்க கொடுத்த டைலாகை பேசி காமிக்கணும். அவருக்கே ஷாக்கு. ரஞ்சித் எப்படிம்மா அப்படின்னா, இல்லை சார் முறைப்படி நான் வந்து சென்னையில் அவங்க ஒரு டியூஷன் வச்சு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ரஞ்சித்துக்கு 100% பிடிச்சி போய் அதை கொடுத்தாங்க. சார்பட்டா பரம்பரை வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம், ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு, ஹிட்டான ஒரு ஃபிலிம் வேறு. அந்த பிரேக் வந்து பேசப்பட்ட நடிகையாக இண்டஸ்ட்ரியில் தெரிய வர்றாங்க அவங்க. அப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னா அப்புறம் நட்சத்திரம் நகரிக்கிறது, அதுவே பார்த்தீங்கன்னா அதில் அருமையான பியூட்டிஃபுல் கேரக்டர். ஸோ அதில் பேசப்படுறாங்க. அப்புறம் வசந்தா பாலன் அநீதி கொடுக்குறாரு. ஸோ அதுலேயும் வந்து நல்ல ஒரு கேரக்டராக ஒன்று பண்ணாங்க. ஸோ ரிச் கேரக்டர் மாதிரி காமிச்சிட்டு பண்ணுவாங்க, ஒரு வீட்டு வேலைக்காரி கேரக்டர். ஸோ அதுவும் அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அப்புறம் நம்ம அருள்நிதி பண்ணின கலிகேத்தி மூர்க்கன்ஸ் அதுலேயும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பாங்க. ஸோ 12 படம் கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. 7 படமே 7 விதமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க போனோம்னா. இது புதிய வரவுக்கு வந்து இது மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம் சார். சார் இந்த இடத்துல தான் வந்து கிட்டத்தட்ட ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த ஒரு ஹீரோயினுக்கு இருந்த ஒரு மித்தை வந்து உடைச்சாங்க. அதாவது நான் இப்போ லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்லேருந்து எடுத்த மாதிரி சொல்கிறேன். இப்போ இருக்க அந்த 2K ஜென்ரேஷனுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து காக்கா முட்டைங்கிற ஒரு திரைப்படத்தில் அந்த அம்மா ஏஜ் அதில் நடித்து அதில் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சி இன்றைக்கி அவங்க ஒரு முன்னணி நாயகியாக வந்திருக்காங்க. அதே வரிசையில் இப்போது துஷாரா விஜயனும் வந்து அதே ரூட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கே சார், நீங்கள் எப்படி இதை பார்க்க? இல்லை, அது கிடையாது. ஐஸ்வர்யா ராஜேஷ்ன்றது டோன் வேறு மாதிரி பண்ணாங்க. இவங்க வந்து அவங்களும் வட சென்னையில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, தனுஷ் கூட பண்ணியிருப்பாங்க. அவங்களும் நல்லா ஆப்டாக பண்ணாங்க. என்னென்னா கேரக்டருக்குள்ளே போகிற ஆர்டிஸ்ட். இதே நீங்கள் இன்றைக்கி இருக்கிற டாப் லீடிங் வந்து ஹீரோயின்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த கெட்டப் மாற்றி போட்டிங்க அப்படின்னா பண்ணுவாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த 2 குழந்தைகளுக்கு அம்மாவை அருமையாக காக்கா முட்டையில் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் காஸ்டியூம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருக்கும். இப்போது அதே மாதிரி தான் துஷாரா விஜயன் வந்து பார்த்திங்கன்னா 26 இயர்ஸ் ஓல்டு தான் அவங்க. பட் இதுக்குள்ளே வந்து பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு இதாக பார்க்குறேன் அப்படின்னா, என் மைண்டில் வந்து ஷோபா தான் மைண்டில் செட் ஆகுறாங்க. பசின்னு ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி வந்த படம். அன்னைக்கு ஷோபாவுடைய அழகு, சாமிங்கி, லீனு பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் இருந்தாங்க. டைரக்டர் துரை தான் வந்து ஷோபாவை கூப்பிட்டு இந்த கேரக்டர் பண்ணுவாங்க, என்னால் பண்ண முடியுமா. ஸோ வட சென்னைங்கிறது இப்போ சில பேர் பண்ணுறாங்க செய்கிறாங்க, அவர் அன்னைக்கே பண்ணிட்டு போயிட்டார் துரை. பசின்னு ஒரு படம், நேஷ்னல் அவார்டு படம். ஷோபாவை பார்த்தீங்கன்னா பின்னி இருப்பாங்க ஆக்டிங்கில். ஸோ அவங்களுடைய ஒரு சாயலாக தான் நான் வந்து இப்போது இவங்களை நான் துஷாரா விஜயன் வந்து பார்க்குறேன். ஏன்னா ஆக்டாக இருக்காங்க 100%. ஒரு நடிகை வந்து அந்த லைம்லைட்டை டச் பண்ணிட்டாலே அவங்களோட அடுத்தடுத்த திரைப்படங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். அதுலேயும் வந்து முன்னணி கதாநாயகர்கள் கூட நடிக்கிற வாய்ப்பு அடுத்தடுத்து வந்துட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மார்க்கெட் எங்கேயோ போய்க்கும். அந்த வரிசையில் இப்போ துஷாரா விஜயன் அவங்களும் வந்து அந்த ஒரு ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து பெரிய பெரிய நடிகர்கள் வந்து வலைவீசி தேடிட்டு இருக்கிற ஒரு முன்னணி கதாநாயகியாக அவங்களை கொண்டு போயிடுவாங்க போலியே சார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களுடைய லைம்லைட் இதுக்கப்புறமா எப்படி இருக்கும்னு? கண்டிப்பாக மாறும் சார். என்ன தான் நீங்கள் வந்து ஒரு லீட் ரோல் கொடுத்து இது பண்ணோம்னா கூட இந்த பேசிக் வகையிலேயே வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போது விக்ரம் கூட ஒரு படம் பண்ணுறாங்க.
62 ஃபிலிம்ஸ் விக்ரமுடைய ஒரு படம் பண்ணுறாங்க. அவருடைய சன்னு கூடயும் துருவ் விக்ரமுடைய ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவங்க ஞாபகம் தான் நமக்கு வரும். சிவாஜிக்கு பொண்ணாக பண்ணாங்க பாபு படத்தில். அப்புறம் கௌரிமான் படத்தில் பொண்ணாக பண்ணாங்க. சந்தீப்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஜோடியாக பண்ணாங்க. ஸோ பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் மீனா ரஜினிகாந்த் குழந்தை தூக்கி வச்சவர் வந்து டக்குன்னு பார்த்தா எஜமான் படத்தில் சொல்லலாம். அது எஜமானே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று இருக்காது. ஸோ மீனா பண்ணாங்க. ஸோ அது மாதிரி துஷாரா விஜயன் எடுத்துட்டிங்கன்னா அதாவது கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் சார் அவங்க. பழைய பார்த்தீங்கன்னா சாவித்ரி எடுத்துங்க, அப்புறம் சோபா எடுத்துங்க, அப்புறம் ஃபடாபட் ஜெயலட்சுமி எடுத்துங்க. ஸோ இவங்களுடைய சீரியலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துஷாரா விஜயன் வந்து வாண்டட் பர்சன் ஆகிட்டாங்க. இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லேருந்து வந்து கூப்பிட்டுக்கிற ஒரு மோட்டிவேஷனில் போட்டாங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வேட்டையன் படமே ஒரு சாய்ஸ் சொல்லலாம். ஸோ ரஜினிகாந்த் சார் பண்ணுற படம் அதில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணுறாங்க. ஜெய்பீம் டைரக்டர் வந்து சாதாரணமாக பண்ண மாட்டார். ஒரு ஆர்டிஸ்ட்டு அந்த கேரக்டர் ஆப்டாக இருப்பாங்களான்னு பண்ணுவார். அது சூர்யா வச்சு ப்ரூவ் பண்ணுவார். ஸோ அதில் இவங்க பண்ணுறாங்க. அவங்களோட அந்த சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்டுங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப வேறுபட்ட மற்ற ஆக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி துஷாராவுடைய அந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து டோட்டலாக முற்றிலும் வேறுபட்ட ஒரு இதில் இருக்குல்ல சார்? எஸ், டெஃபினெட்லாம் சார். அவங்க வந்து கதை வந்து கேட்ட உடனே அவங்க இப்போ வந்து இப்போ டைரக்டர் மைண்டில் செட் பண்ணிடுவாங்க சார். இந்த கேரக்டருக்கு இவங்க அந்த ஃபீட்பேக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. அப்போது துஷாரா விஜயன் நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காகவே சீன் டெவலப் பண்ணிட்டே போவாங்க சார். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டும் ஒரு டைரக்டரும் வந்து அவங்களோட மோட்டிவேஷனை இன்னும் நல்லா கொண்டு போகணுங்கிறது தான். நீங்கள் சொன்னது மாதிரி தனுஷ் ராயனில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனில் ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பார். ஹீரோ தான் ஒரு படத்தில். ஆனால் இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து சந்தீப் கிஷன் கொடுத்துருப்பாரு, ஒரு ஓப்பனிங் ஃபைட்டு கொடுத்துருப்பாரு. அவர் தம்பி சாக்லேட் மாதிரி இருக்கிற ஜெயராம் காளிதாஸுக்கு இந்த காலேஜ் இந்த பாத்ரூமில் ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாரு. இவருக்கு ஒன்றுமே வராது, இன்டர்வல் பாக்கு தான் ஒரு ஃபைட்டோட வர்றாரு மட்டும். ஸோ அதர் கேரக்டரை வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு அழகு பண்ணி பார்க்குறதுல வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. துஷாரா விஜயனையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதாவது இந்த கேரக்டரை துஷாரா விஜயன் பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்விக்குறியே இருக்குது சார் இப்போ. ஸோ பேசப்பட்டுருக்கு. அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் துஷாரா விஜயன் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் சார் தியேட்டரில் அவ்வளோ அருமையாக இருக்கும். இறுதியாக தனுஷ் அவர்கள் இந்த படத்துக்கு துஷாரா விஜயனா அந்த துர்கா கேரக்டருக்கு சூஸ் பண்ண அந்த விதத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய புதுமுகங்களை வந்து தனுஷ் அவர்கள் வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. எக்ஸாம்பிள் 3 படத்தில் சிவகார்த்தியின் ஃப்ரெண்ட் ரோலாக கூட்டு வந்ததாகட்டும், பவர் பாயிண்டில் தீனா அவர்களை கூட்டு வந்ததாகட்டும், பட்டாஸ் படத்தில் இந்த விஜய் டிவி சதீஷ் இவங்களை கூட்டு வந்ததாகட்டும், அடுத்தடுத்து புது அதாவது டிவியில் இருக்கிறவங்கள திருப்பி உள்ளே கூட்டு வராரு. அந்த விஷயம் அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து உச்சம் தட்டுட்டே தான் இருக்காங்க. எனக்கு சிவகார்த்தியின் இருக்கிற இடம் எல்லாருக்குமே தெரியும். அந்த வரிசையில் இந்த கதாபாத்திரத்துக்கு துஷாரா அவங்கள பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்னு தனுஷுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஒன்று தோணி இருக்கணும் சார். ஸோ அது மீது உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அதுதான் அவர் வந்து அந்த கதையை எழுதி முடித்தோடனே இந்த கேரக்டரை யார் பண்ணால் நல்லாயிருக்கும், அவர் படத்தில் வந்து வடசனையோ அதுவோ அவர் வந்து சொல்லலைன்னா கூட இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எடுக்கிறாங்க இல்லையா. எடுக்கும்போது பார்த்தோம்னா 1 2 3 4 5 எப்போயுமே ஒரு ஃபிலிமுக்கு டைரக்டர் வந்து கேரக்டர் பண்ணும்போது வில்லன்னா ஒரு 5 வில்லன் நோட் பண்ணிக்குவாங்க சார். ஸோ ரகுவரன், தேவன், ஆனந்த்ராஜ் அப்படின்னு ஒரு சார்ட் போட்டுக்குவாங்க. அந்த டேட்டுக்கு ரகுவரன் இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லி டிக் பண்ணி உடனே கமிட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அவர் இன்ட்டு போட்டு அடுத்து டிக்கு யார் பண்ணலாம், ஆனந்த்ராஜ், அவரு பிஸி, டேட் கிடைக்கல, அடுத்து தேவன், ஓகே தேவனை ஃபிக்ஸ் பண்ணுவோம் பண்ணும். இப்படி வந்து ஆல்டர்னேட் பண்ணும்போது இவங்களும் ஐடியா பண்ண விஷயந்தான். பட் இதில் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்தது வந்து இந்த துஷாரா விஜயன். ஏன்னா அதுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த கேரக்டர் பண்ணதுனால இது நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து சாமிங்கான கேரக்டர். இப்போ தனுஷ் 2 தம்பி 4வதாக பண்ணும்போது அந்த ஒரு அழகு இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. தனுஷோடைய சாய்ஸ் வந்து சாதாரணமாக எடுக்கலை. அது மைண்ட் செட் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்து தான். ஏன்னா அதாவது இந்த ராயனுடைய படத்தினுடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே அந்த கேரக்டர் தான். அதை வச்சு தான் கதையை கொண்டு போயிருப்பார். ஸோ அதில் கொஞ்சம் பிசுறு அடிச்சதுன்னா படம் பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து பார்த்து அவர் வந்து செலக்ட் பண்ண துஷாரா விஜயன். அதை கண்டிப்பாக வந்து அவங்க 100% 200% ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படங்களாக சூஸ் பண்ணிட்டு இருக்க துஷாரா விஜயனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் அமையாமல் இருந்துச்சுன்னா, ஏன்னா இவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடச்சிருக்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான். பட் பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்திருக்காங்களா சார்? ஏன்னா சன் லைஃப்பில் வந்து ரேங்கராக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சன் ப்ரொடக்ஷன்ஸ்லேயே வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. சப்போஸ் இது எதுவுமே நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன சார் கேட்பாங்க? ஏன்னா இந்த கேள்வி என்னன்னா அவங்களுடைய ஃபேமிலி பற்றி நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ துஷாரா விஜயன் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் எப்படி சார்? சார் அவங்க வெல் டு டூ சார். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான். ஒருவேளை துஷாரா விஜயன் வந்து சார்பட்டா படம் நடிக்கலாமையோ, நீதி பண்ணாமலையோ, இதெல்லாம் பண்ணாமல் இருந்து ராயனை பண்ணாமல் இருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்காக அவங்க சொந்த படம் ஒன்றும் இல்லை சார்.
வருஷத்துக்கு 5 படம் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு வசதியான ஒரு ஃபேமிலி. அவங்க அப்பா கேட்டார்னா செல்லப்பிள்ளைன்னு சொன்னீங்களா, இந்த 5 கோடி 5 கோடி படம் பண்ணும்போது கூட ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவார். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனாலும் இவங்க தான் விரும்பின டிவிஷன் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் உள்ளே வந்தாங்க, போராடினாங்க, ஜெயித்தாங்க. இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு நடிகையாக இருக்காங்க. அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவங்க அப்பா வந்து பிரபல திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரிய அரசியல்வாதி அவங்க. ஸோ கலைஞர் அவங்களுடைய மத்தியில் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் மிஸ்டர் விஜயன்னு சொல்லி இன்றைக்கும் அவர் அங்கே டாப் லீடில் இருக்காங்க. ஐ பெரியசாமியிலேருந்து இன்றைக்கி இருக்கிற முதல்வர் உதயநிதி அமைச்சர் அவங்களோட கூட நெருங்கிய இந்த தொடர்பு இருக்கிறவங்க. நல்ல அருமையான மனிதர். ஸோ அது இவங்க நினச்சாங்கன்னா சொந்த படம் எடுத்து வர்றதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் அது வேணான்னு சொல்லி இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து நின்று போகிறான்னு பார்த்தாங்க, நின்னாங்க, போராடினாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கி எல்லா நடிகரும் பேசப்படக்கூடியவரும் தன்னுடைய படத்தில் வேணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி லிஸ்ட்டில் வந்து இன்றைக்கி துஷாரா விஜயன் வந்து சொல்லியிருக்காங்க சார். பார்ப்போம் சார். இப்போ ராயன் படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ. அந்த மாரியம்மா சர்பட்டாவை கொடுத்த மாதிரி இது ஒரு துர்கா கேரக்டர் கொடுத்துருக்கு. அடுத்தடுத்த படங்கள் என்ன மாதிரி பண்ணுறாங்க, அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் மேல் நோக்கி போகுது அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு நேர்காணலில் கண்டிப்பாக நம்ம சந்திச்சு பேசலாம். ஸோ இவ்வளோ நேரம் கொடுத்து பல விஷயங்கள் பல அப்டேட்ஸ் நம்ம கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.